இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கோதுமை மாவை நல்லா வறுத்துட்ருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் நான். அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சொலை பலாப்பழம் எடுத்திருக்கேன் நான். அது கூட அரைச்சி வச்ச மிக்ஸ் பண்ண இந்த பேஸ்ட்டை சேர்த்து மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு இது கிடைக்கும். இதை இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட ஐஸ்கிரீம் டப்பா கொஞ்சம் இருந்துச்சு, நான் அதிலே வச்சுட்டேன். அதில் ஃபில் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். 1 டே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு ஐஸ்கிரீம் டெக்ஸ்சரில் கிடச்சிருக்கு. சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சாப்பிட்டு பார்த்தேன். என் பையனும் ரொம்ப நல்லா சாப்பிட்டான். டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, பாய், தேங்க்யூ.